ஐவிவோஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகாநதி சீரியலோட பிரம பற்றி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் வந்து காவேரி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாருங்க. விஜய் பார்த்ததும் காவேரி பார்த்துட்டு போய் பேசுகிறாங்க. ஏங்க என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குமரன்னு கேட்குறாரு, காவேரியை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, இல்லை குமரன், நானே வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விஜய் சொல்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் காவேரியுடைய அருமை தெரியாத இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்துட்டேன். இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றின சொத்து எல்லாம் அழிச்சிடுவேன்னு பயம் அவங்களுக்கு. இப்போ வந்து என்கிட்ட பணம் இல்லை, பங்களா இல்லை, பணக்காரன அந்தஸ்தும் இல்லை. நீ வந்து உங்கள் அம்மா கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. நான் வீட்டுக்குள்ளே வரதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த வீட்டில் ஒருத்தனை வந்து என்னை ஏற்றுக்கிட்டா நான் வந்து வரேன் உள்ள அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. தான் பார்த்தீங்கன்னா அடுத்த விஜய் கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் பண்ணது தப்பு தம்பி, இவ்வளோ நாளாக வந்து வளர்த்த தாத்தா பாட்டியை பொண்டாட்டிக்காக விட்டுட்டு வர்றது தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாரு காவேரி கிட்ட, காவேரி வந்து நீ என் கூட வந்துடும், நான் உன்னை தனியாக கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரியும் போய் வந்து விஜய் கூட நிற்கிறாங்க. நான் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சாரதா பார்த்தீங்கன்னா, தம்பி நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி விஜயை கூப்பிட்றாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, உள்ளே வாங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்து ஒருத்தரை என்னை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சாரதா சொல்கிறேன், ஏற்றுக்கிறேன்ப்பா, என் பொண்ணுக்காக இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கீங்க, உங்களை முழுசாக வந்து என் மருமனாக ஏற்றுக்கிறேன், நீங்கள் உள்ளே வாங்க, இது உங்கள் வீடு, நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க விஜய் கிட்ட. காவேரியும் விஜய் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க சாரதா அப்படி சொன்னதும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.